Hello everyone, welcome to our class. இந்த வீடியோவில் 10th Maths Algebra Graph Example 3.52 பார்க்க போகிறோம். Question பாருங்க. Draw the graph of y is equal to 2x squared and hence solve 2x squared minus x minus 6 is equal to 0. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? First y is equal to 2x square அப்படின்ற ஒரு கிராஃப் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு பிறகு நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது சால்வ் பண்ணி அதையும் நம்ம கிராஃபில் காட்டணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சொல்யூஷன் போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணக்கூடாது y is equal to 2x square இதுதான் சால்வ் பண்ண போகிறோம். நம்ம எப்பவும் போல் எடுத்துக்கிற மாதிரி ஒரு டேப்லெட் காலம் போட்டுட்டு எக்ஸுக்கு நம்ம வேல்யூ கொடுத்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மைனஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி தான் போட்டுக்கணும். ஸோ நம்ம மைனஸ் நம்பர் டு ப்ளஸ் நம்பர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நான் எடுக்க போகிறது எக்ஸோட வேல்யூஸ். எதுலேருந்து எடுத்துக்க போகிறேன்னா -3 -2 -1 0 1 2 3. ஓகேவா? இப்போ இங்கே என்னென்ன கண்டுபிடிக்கணும்? 2x ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துட்டோன்னா நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோன்னா ஈஸியாக நமக்கு y is equal to 2x ஸ்கொயரை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இதனுடைய வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஸ்கொயரை கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா இந்த எக்ஸை ஸ்கொயர் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் 9 3 3s are 9 மைனஸை எப்போ ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 9. இங்கே 2 2s are 4. Here 1. இங்கே 0 எத்தனை முறை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். இங்கே 1 2 2s are 4 3 3s are 9. நெக்ஸ்ட் நமக்கு எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 2வை எக்ஸ் ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ இந்த 2வை இங்கே இருக்கக்கூடிய எல்லா நம்பரோடையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 9s are 18 2 4s are 8 2 1 is 2 2 0s are 0 2 1 is 2 and 2 4s are 8 2 9s are 18. இப்போ நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு? எக்ஸோட பாயிண்ட்ஸும் ஒய்யோட பாயிண்ட்ஸும் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? இதோ ஒரு சின்ன டேபிள் குளத்தில் எடுத்து எழுதிக்கலாம். பாருங்க, எக்ஸ் ஒய். எக்ஸுக்கு நம்ம கொடுத்த வேல்யூஸ்லாம் -3 -2 -1 0 1 2 3. அதுக்கு நம்ம கிடைச்சக்கூடிய ஆன்சர்லாம் 18 8 2 0 2 8 18. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கிராஃபை ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணதுக்கு பிறகு நம்ம அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் ஸ்கேல் எழுதணும். அப்படி எழுதும்போது நம்பர்ஸை பாருங்கள், இங்கே 1 தான் கேப்பில் இருக்குது. அதாவது -3 -2 -1னா அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 1 தான். அதனால நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்துட்டு ஸ்கேல் 1 யூனிட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒய் ஆக்சிஸ் பார்க்கும்போது 18 8. ஸோ பிக்கெஸ்ட் நம்பர்ஸாக இருக்கும்போது நம்ம வந்து கொடுக்கக்கூடிய யூனிட்ஸை இங்கே நமக்கு பார்க்கும்போது எல்லாமே ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ நான் 2 யூனிட்ஸ் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? இதை ஃபஸ்ட் நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ணலாம். ப்ளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ளாட் தி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இதை எழுதிக்கோங்க. Plot the points -3, 18 -2, 8 -1, 2 0, 0 1, 2 2, 8 and 3, 18. ஓகே, இந்த பாயிண்ட்ஸை தான் நம்ம அங்கே போய் ப்ளாட் பண்ண போகிறோம். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் அதுக்கு போயிடலாம். ஸ்கேல் என்ன கொடுத்துருக்கேன்? x axis 1 cm is equal to 1 unit, y axis 1 cm is equal to 2 units. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ப்ளாட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க? -3, 18 சொல்லியிருந்தாங்க. எப்போவுமே ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம எங்கே பார்க்கணுன்னாக்கா எக்ஸ் ஆக்சிஸில் தான் பார்க்கணும். எக்ஸ் ஆக்சிஸில் -3, 18 சொல்லியிருந்தாங்க. அப்போது ஒய் ஆக்சிஸில் 18 எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேவா? -3 இங்கே இருக்குது. இங்கேருந்து இந்த இடம் தான் வந்துட்டு இங்கே மீட் ஆகிற இடம். ஓகே, இது -3, 18 போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க? -2, 8 அதாவது +8. ஸோ -2 இங்கே இருக்குது. -2லேருந்து +8 இது இருக்குது. -2, 8. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1, 2. -1 இங்கே இருக்குது, -1 இங்கே இருக்குது, +2 இங்கே இருக்குது. அப்போது இந்த இடம் -1, 2. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க? 0, 0. 0, 0ன்றது வேறு எதுவுமே இல்லை. எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் 0 இது தான், ஒய் ஆக்சிஸ்க்கும் 0 இது தான். அப்போது இது தான் நமக்கான
0, 0. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க 1, 8. சரியா 1, 8 1 இங்கே இருக்குது. சாரி 1, 2 1, 2க்கு 1 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது. ரெண்டும் மேட்ச் ஆகிற இடம் இதுதான் 1, 2. நெக்ஸ்ட் நம்ம மேட்ச் பண்ண வேண்டியது 2, 8. ஓகே 2 இங்கே இருக்குது, 8 இங்கே இருக்குது. ரெண்டுத்தையும் நம்ம மேட்ச் ப்ளாட் பண்ணிக்கலாம் கோயின்சிட் ஆகிற இடத்துல. 2, 8 மார்க் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 3, 18. 3 இங்கே இருக்குது, 18 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது, இங்கேருந்து இதில் இருக்குது 18. 3, 18. ஓகே இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ளாட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது வந்து பேரபோலா. ஸோ வந்து இதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா அதோட ஷேப் வந்து அவ்வளோ அழகாக வராது. இது வந்து கொஞ்சம் கர்வ்டாக வரணுன்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன், இதை நான் பென்சில் வச்சு மேட்ச் பண்ணிக்கிறேன். தெரியுதா, எல்லா டாட்ஸையும் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி வரணும். அதில் போய் இப்படி வளைஞ்சு வரணும். அதுக்காக தான் வந்து நம்ம கையால் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ட்ரா பண்ணிவிட்டு அதை நேராக இப்படி இழுத்து விட்டுருங்க. ஓகேம்மா, நம்ம இப்போது இந்த பேரபோலா வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன போயிடலாம், அதை சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்கள்ல, அதுக்கு போய்க்கலாம். நம்மக்கிட்ட y is equal to 2x². இதையும் சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் சால்வ் பண்ணுறதுக்கு எடுத்து எழுதிக்கிறேன். y is equal to 2x². அந்த 0 அப்படின்றத நான் இந்த பக்கமாக எடுத்துக்கிறேன். 0 is equal to 2x² minus x minus 6. ஓகே, இப்போ நம்ம நார்மலாகவே சால்வ் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணுவோம். அதாவது இது ரெண்டும் கேன்சல் ஆகாதுன்ற பட்சத்தில் சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணும்போது y minus 0 y தான். இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ இதோட சைன் ப்ளஸில் இருக்குது, இதோட சைன் ப்ளஸில் இருக்குது. அப்போ நமக்கு கிடச்சக்கூடிய ஆன்சர் y is equal to x plus 6. ஓகேவா, இப்போது நம்ம இதை வச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அது எப்படின்னாக்கா எக்ஸுக்கு x y is equal to x plus 6. ஓகே, இப்போது எக்ஸுக்கு நான் வந்து -3 -2 -1 0 1 2 3 அதே வேல்யூஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 6 இங்கே என்ன வரும், -3 + 6, அதாவது -3 இங்கே போடுவோம் ப்ளஸ் 6. அப்போ ஆன்சர் 3. -2 போடுங்க, எக்ஸுக்கு பதிலாக -2 போடுங்க. -2 + 6 + 4. ஏன்னா -2 அப்படின்னு சொல்லும்போது -2 + 4ன்னு சொல்லும்போது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 2ன்னு கிடைக்கும். பிக்கெஸ்ட் நம்பர் 4ன்றதுனால ப்ளஸ் இங்கே 6 இருக்கு, 6. ஸோ -2 + 6 is equal to ரெண்டுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் டென்ஸ்னால் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 4. பிக்கெஸ்ட் நம்பர் 6, ஸோ +4. ஓகே, நெக்ஸ்ட்டு -1 இங்கே -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 5. நெக்ஸ்ட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 6. நெக்ஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 + 6 7. 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 + 6 8. 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 + 6 9. ஓகேவா, இப்போது இந்த பாயிண்ட்ஸை நம்ம நெக்ஸ்ட்டு ப்ளாட் பண்ணணும். ஓகேவா, இப்போ பாருங்க, ப்ளாட் தி பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். -3, 3 -2, 4 -1, 5 0, 6 1, 7 and 2, 8 3, 9. அண்ட் இந்த ஈக்குவேஷனை நமக்கு பார்க்கும்போது y is equal to x plus 6ன்னு இருக்குது. அதாவது லீனியர் ஈக்குவேஷன். இந்த மாதிரி லீனியர் ஈக்குவேஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக இது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும். ஓகேவா, வாங்க நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, நம்ம இப்போ இந்த கிராஃபில் வந்துட்டு அதை நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, -3, +3 கொடுத்துருந்தாங்க. -3 இங்கே இருக்குது, +3 எங்கே இருக்குது, 2 4 தான் இருக்குது, நமக்கு 3 இல்லை. அப்படின்னா இதுக்கு இடையில ஒன்று இருக்குது இல்லைம்மா, அதுதான் 1. அதாவது இங்கேருந்து 2 3 4 5 6 இடையில ஒரு லைட்டாக கொஞ்சம் டார்க்காக தெரியுதுல்ல, அதுதான் நம்ம 3யாக எடுத்துக்கணும். ஓகே, -3, 3 இங்கே இருக்குது, -3, 3
பக்கத்தில் நோட் பண்ணிக்கோங்க -3, and next number is -2, 4. -2, 4 இங்கே இருக்குது, எழுதிக்கலாம். -2, 4. next one is -1, 5. -1, 5. 5 எங்கே இருக்கும்? 4க்கும் 6க்கும் இடையில. அப்போது அது இங்கே இருக்குது. -1, 5. next 0, 6. 0 x-axisல 0, y-axisல 6. அப்போ x-axis 0வாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் y-axisலேயே நம்ம நோட் பண்ணணும். நோட் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது 0, 6. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 1, 7. 1 இங்கே இருக்குது, 7 எங்கே இருக்குது? இதுக்கு இடையில, அதாவது 6க்கும் 7க்கும் இடையில. 1, 7. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 2, 8. ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணியிருக்கோம் 2, 8. ஸோ அது மேலேயே நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்து கொடுத்த பாயிண்ட்டு 3, 9. 3, 9ன்றது 8க்கும் 10க்கும் இடையில இருக்குது. ஸோ இந்த இடம் 3, 9. இப்போ நமக்கு கிடைச்சது இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் கேட்டால், ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைனாக போட்டுக்கலாம். லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இது ஈஸியாக ஸ்ட்ரைட் லைனில் தான் வரப்போகுது. இதுக்கு நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம இந்த ஸ்ட்ரைட் லைன் இந்த பேரபோலாவை கட் பண்ணிச்சில்ல, அந்த இடத்துலேருந்து நம்ம x-axisக்கு ஒரு டாட்டட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதே போல் இந்த பக்கம் ஒன்று கட் ஆகிருக்கு, டாட்டட் லைன் நம்ம அதுக்கு மேக் பண்ணிக்கலாம். இப்போது இது எதுக்கு நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஈக்குவேஷன் இருக்குது. ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எடுத்து இதில் எழுதிக்கலாம். இந்த பேரபோலோடது y is equal to 2x². அதே போல் இந்த ஸ்ட்ரைட் லைனோடது y is equal to x plus 6. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இது ரெண்டும் கட் ஆகுது இல்லையா, இந்த பாயிண்ட்ஸ் எதுனாக்கா -1க்கும் -2க்கும் இடையில இங்கே இருக்கிறதுனால இது -1, 5, இது 2. இந்த 2 பாயிண்ட்ஸும் தான் இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 2x² - x plus 6, அதனுடைய சொல்யூஷன்ஸ். ஸோ இந்த இடம் ரெண்டும் கட் ஆகிற இடத்த இது சொல்யூஷன் ஃபார் அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிடணும். The x coordinates of the respective points form the solution set -1.5, 2. கொடுத்துருந்ததில் எங்கே கோயின்சிட் ஆச்சு, கோஆர்டினேட் ஆச்சு, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டச் ஆனிச்சு இல்லையா, அந்த பாயிண்ட் -1.5, 2 for the quadratic equation, and the 2x² - x plus 6 is equal to 0. Thank you.